கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஏன் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்னும் ஒரு தரம், இன்னும் ஒரே ஒரு தடவை அசைச்சர்ன்றாரு. என்னத்தை அசைக்க போறாராம்? பூமியும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்றேன். அது மட்டும் இல்லை, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னு சொல்றான், நீங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க, நான் எல்லாத்தையும் ஒரு ஷேக் பண்ணி அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்றார். எல்லாத்தையும் ஒரு ஆட்ட போகிறேன், எல்லா தேசங்களையும் அசைய பண்ணுவேன், எல்லா ஜாதி ஜனங்களையும் அசைய பண்ணுவேன், வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன், சமுத்திரத்தை அசைய பண்ணுவேன், வானத்தை அசைய பண்ணுவேன். எங்கும் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் செல்வம் வந்து உன்னுடைய கையில் வந்து கிடைக்கும். ஏனென்றால் ஏன் அசைய பண்ணுறேன்னா, நீ இந்த வேலையில் இறங்கி நான் பார்த்துக்கிறேன்றாரு. பூமியை திறந்து அது கீழே பூட்டப்பட்டிருக்கிற எல்லா பொக்கிஷத்தை எடுத்துக்க வெளியே கொண்டு வர்றாரு. மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை எடுத்து உனக்கு தர்றேன்றாரு. ஏனென்றால் இந்த வேலையில் இறங்கு, நான் உனக்காக இதை செய்வேன்றார். எத்தனை பேர் சொல்றீங்க வேலையில் இறங்கலான்னு? நான் ஊழியக்காரர்களுக்கு நிறைய நேரத்தில் சொல்றது, வேலையில் இறங்குயா. வேலையில் இறங்குனா கர்த்தர் வானத்தையும் பூமியும் அசைன்னு அசைச்சு உங்க பக்கமா திருப்பி கொட்டுன்னு கொட்ட வைப்பாரு. ஏன்னா இறங்க சொன்னவர் சொல்றாரு, பயப்படாத, நான் கூட இருக்கேன், வேலை செய்யி, நான் ஒரு இன்னும் ஒரே ஒரு தடவை அசைச்சிட்றேன்றார். அசைச்சா உன் பிரச்சனைலாம் சரியா போயிடும், உன்னுடைய தேவையெல்லாம் வந்து கிடைத்து விடும்ன்றார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தின் மாறாத நம்பிக்கை என்ன? கர்த்தர் நான் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் ஏராளமான பொருளையும் எல்லா விதமான பண ஆதாரங்களையும் வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரத்தையும் சமுத்திரத்தையும் சகல ஜாதி ஜனங்களையும் அசைச்சு அதை என்கிட்ட கொண்டு வர்றதுனாலும் கொண்டு வந்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹலோ, விளங்குச்சா? ஒரே ஒரு தடவை ஆட்டிடுறேன்றார். அந்த ஆட்டுறதுக்காக தான் இப்போ காத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஆட்டுவார். இருக்கீங்களா? இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க 8ஆம் வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனையில் கர்த்தர் சொல்றார். இந்த வசனத்தை நிறைய வாசித்திருக்கிறோம், நிறைய பேர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் எதுக்காக சொல்லியிருக்குது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்குதுன்றது நிறைய கான்டெக்ஸ்ட் நிறைய நேரத்தில் சொல்கிறதில்லை. எல்லா நேரத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, சும்மா கோட் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் கான்டெக்ஸ்ட்டை. என்ன கான்டெக்ஸ்ட்டு? நீ போய் வேலையை நடத்துன்றாரு, நான் எல்லாத்தையும் அசைச்சு உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றேன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, அந்த கான்டெக்ஸ்ட்டில் தான், அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்கிறாரு, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது. வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையதுன்றது நாம் வாங்கி நாம்